நீங்களும் இந்த மாதிரி ஸ்னேக்ஸை உங்கள் ஷோல்டரில் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா எங்கே போகணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ஸ்னேக்ஸ் மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ், டாக்ஸ் அண்ட் நம்மளோட டெய்லி லைஃப்பில் பார்த்த உடனே எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வச்சுருக்காங்கங்க. இதையெல்லாம் நாம் ரொம்ப பக்கத்தில் பார்த்ததும் தொட்டு பார்த்ததும் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அதுலேயும் இந்த ஸ்னேக்ஸை கையில் எடுத்து பார்த்தது, ஷோல்டரில் போட்டது, அதனுடைய வளவளப்பும் ரப்பரிசுமான ஸ்கின் எல்லாம் கையில் எடுத்து பார்த்தது வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்காத விஷயந்தாங்க. பிஸ்னஸ், ஸ்கூல், காலேஜ்னு எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம லைஃப்பில். இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான பிரேக் வீக்லி ஒன்ஸ் இல்லைனாலும் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே மன நிம்மதியும், ஆக்டர் பிரபு சார் சொல்கிற மாதிரி லைஃபோட கடைசியில் அசப்போட நினைவுகளாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த பிளேஸ் கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் 1.5 hour ட்ராவல் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. அதுவும் இயற்கை எழில் கொஞ்சம் நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இங்கே ஸ்டே, பேன்கட் ஹால்னு நிறைய ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. நாங்கள் 8 மெம்பர்ஸ் போனோம். எங்களுக்கு பெர் ஹெட்டுக்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 1020 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்கங்க. அமௌண்ட் என்னமோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரியுதுங்க. ஏன்னா நாங்கள் 2 months முன்னாடி இதே மாதிரி வேறு ஒரு ஃபார்ம் ஸ்டேக்கு கேரளா போயிருந்தாங்க. அங்கே ஜஸ்ட் 150 பெர் ஹெட் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இதே அளவுக்கு அனிமல்ஸ் அங்கேயும் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பிளேசஸ் நம்ம குழந்தைங்கள மட்டும் சந்தோஷப்படுத்தாமல் பெரியவங்களையும் சின்ன குழந்தைங்களாக மாற்றி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக நீங்கா நினைவுகளாக எப்பவும் இருக்குங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.